ஹர்ஷசரித்த சங்கிரகம் ஆரம்பிச்சோம் போன கிளாஸ்ல. போன கிளாஸ்ல நம்ம வந்து யஹ தபோவனம் இதி முனிபிஹி யமநகரம் இதி சத்ருபிஹி சிந்தாமணிஹி இதி அர்த்திபிஹி குருகுலம் இதி வித்யார்த்திபிஹி வசுதாரா இதி விப்ரைஹி அக்ருஹ்யத. ஸோ அந்த அஹ், புண்ணியகிருதாம் அதிவாசக ஸ்ரீகண்டோ நாம ஜனபதா. ஸோ அந்த ஸ்ரீகண்டத்துக்கு இதெல்லாம் அப்ஜெக்டிவா வந்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அஹ்? இப்போ அடுத்தது படிக்கிறேடா மாலினி. தத்ரஜ சாக்ஷாத்ல இருந்து படிங்க. तत्र च साक्षात् सहस्राक्षः इव सर्ववर्णधरं ம், धनुर्दधानः ம், जलनिधिमयः इव मर्यादायां ம், शशिमयः इव कलासङ्ग्रहे ம், गुरुर्वचसि ம். पृथुः उरसि विशालः मनसि जनकः तपसि बुधः सदसि अर्जुनः यशसि भीष्मः धनुषि राजा पुष्पभूतिः इति नाम्ना बभूव. எப்படி வந்து ப்ரோஸினுடைய ஃபார்மேட் எப்படி பார்த்தேடா? நம்ம பாரத சங்கிரகம் வேற மாதிரி இருந்தது. அது அப்படியே வந்து தமிழ்ல தமிழ் எழுதுற மாதிரி எழுதிட்டு அதை சம்ஸ்கிருதத்துல எழுதுற மாதிரி இருந்தது. பட் இங்க வந்து என்ன அப்படின்னா பாணனுடைய சென்டென்ஸ் இதெல்லாம். தத்ரஜ இங்க வந்து மெயின் சென்டென்ஸ் வந்து ராஜா புஷ்பபூதிஹி இதி நாம்னா பபுவ. சோ புஷ்பபூதிஹி இதி நாம்னா, புஷ்பபூதி என்கின்ற ஒரு பெயரினால் ராஜா பபுவ, ராஜா இருந்தார். சரியா? சோ அந்த புஷ்பபூதிங்கிற ராஜா, இந்த புஷ்பபூதி தான் உங்களுக்கு ஹர்ஷரனுடைய அப்பா இல்லையா? ஆஹ் தாத்தா நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறமா தாத்தாவா? பிரபாகரவர்தனக. ஆமா, வம்சம் பிரபாகரவர்தன். ஆமா, அந்த வம்சம் பிரபாகரவர்தனனுடைய புள்ளதான் அந்த ராஜ்யவர்தனும் ஹர்ஷவர்தனும் இல்லையா? So இவ ம். புஷ்பபூதி இதுல வந்து கூட தாத்தா. இவரோட பையன் பிரபாகரவர்தனகான்னு சொல்றாளா? அவரோட வம்சத்துல வராருன்னு சொல்ற மாதிரி ஞாபகம். இப்ப இது மறந்துட்டேன். நான் மாலினி, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ஷசரித்தம் படிக்கிறேன். ஸோ எனக்கும் தெரியாது கதை என்னன்னுட்டு. நம்மள ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல்ல படிச்ச ஹிஸ்டரியை வச்சுட்டு தான் இது வரைக்கும் கதை ஓட்டியிருக்கேன். ஸோ அதான். ஸோ ராஜா புஷ்பபூதிஹி இது நாம்னா பபுவ. ஸோ வந்து இப்போ வந்து எல்லா அட்ஜெக்டிவும் வந்து யாருக்கு போக போறதுன்னா இந்த புஷ்பபூதிங்கிறவருக்கு போக போறது. தத்ரஜ சாக்ஷாத்து, தத்ரஜ அப்படின்னா குத்திர, தத்ர தஸ்மின் ஜனபதே, அந்த வாட் இஸ் தட், ஸ்ரீகண்டோ நாம ஜனபதே சாக்ஷாத் சர்வவர்ணதரம் தனுர்ததானः சஹசிராட்சः இவ. சஹசிராட்சகனா சஹசிராணி அக்ஷீணி எஸ்ய சஹசிராட்சः. சஹசிராட்சன்னா இந்திரன் அர்த்தம். யாருக்கு 1000 கண்ணோ அவன் அவன். சோ அந்த சஹசிராட்சः இவ சர்வவர்ணதரம் தனுர்ததானः. சர்வவர்ணதரம் அப்படின்னா வர்ணம்னா உங்களுக்கு கலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வர்ணம்னா காஸ்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஜாதி. சரியா? சர்வவர்ணதரம் தனுர்ததானஹ சஹசிராட்சா இவ. அதாவது பலவிதமான, அவனுக்கு வந்து இந்திரதனுஷ் தானே அவனுக்கு ஆயுதம், இந்திரனுக்கு இல்லையா? இந்திராயுதம். சோ அந்த இந்திரதனுஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெயின்போ. அது வந்து சர்வவர்ணதரம் தனுஹு ததானஹ. இந்த மாதிரியான அத வந்து அந்த தனுஷ வச்சுன்று வைத்து கொண்டிருக்கின்ற சஹசிராட்சக இவ சஹ ராஜா பூபதிஹி பபுவ அப்படின்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுறணும். சரியா? இங்க வந்து சர்வவர்ணதரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விதமான அஹ் வர்ணங்களை சேர்ந்தவாளையும் காப்பாத்துறவன். அந்த காப்பாத்துறதுக்கோசரம் தனுகு ததானக சஹசிராட்சக இவ. அந்த தனுச ததானக அப்படின்னா வைத்து கொண்டிருக்கின்ற, ததாதி அதனுடைய ஷானச்சு, ததானஹா சன்னு வைத்து கொண்டு இருப்பவனான, சஹசிராட்சக இவ அந்த இந்திரனை போல, சஹசிராட்சக இவ சஹ ராஜா பூபதிஹி பபுவ. சரியா இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்திரன் மாதிரி இருந்தான், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுத்துல ஒவ்வொருத்தர் மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு வருவா. இதுக்கு வந்து லிட்ரேச்சர்ல உங்களுக்கு ரெட்டாரிக் டெக்ஸ்ட்ல என்ன அலங்காரம் என்ன அப்படின்னா மாலோபமான்னு சொல்லுவா. ஒண்ணுத்தோட கம்பேர் பண்ணா அது பேர் உபமா அலங்காரம், சிமிலி. அதே அந்த ஒண்ணுத்த வந்து பலவிதமான இதோட இது போல இது போல இது போலன்னு பலவிதமான உபமாக்கள் சிமிலாரிட்டி சொன்னா அதுக்கு பேரு மாலோபமான்னு பேரு. மாலானா கார்லாண்ட் இல்லையா? எப்படி வந்து பூ தொடுத்து மாலையா இருக்கோ அந்த மாதிரி பல டைப் ஆஃப் உபமாக்கள் சேர்ந்து இருந்ததுனால இதுக்கு பேரு மாலா ரூபகம் இருக்கு, மாலா உபமா இருக்கு. சரியா? சோ வந்து இங்க வந்து மாலோபமா இது.
மரியாதாயாம் ஜலநிதி மயகா இவ. மரியாதானா தன்னுடைய ஒரு லிமிட்னு அர்த்தம். அந்த லிமிட்டை காப்பாத்திக்கிறதுல யாரு போல அப்படின்னா ஜலநிதி மயகா. அதாவது மயட்டு பிரத்யம்ங்கிறது இங்க வந்திருக்கு. அது வந்து பிரச்சுரார்த்தே உங்களுக்கு மயட்டுங்க நிறைய இருக்கு. ஜலானாம் நிதிஹி ஜலநிதிஹி சமுத்திரம். அந்த ஜலநிதி மயகா இவ மரியாதாயாம் எப்படி வந்து சமுத்திரம்ங்கிறது தன்னுடைய ஒரு அது அமாவாசை பௌர்ணமி அப்புறம் உங்களுக்கு வந்து அது பேர் என்னது சுனாமி அந்த மாதிரி ஏதாவது டெக்டானிக் பிளேட்ஸ்ல ஏதாவது வந்ததுன்னா வேணா ஜலநிதியானது தன்னுடைய லிமிட்டை தாண்டி வெளில வரும். அதை தவிர அதுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கு, ஒரு தரங்கத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜலநிதி மயகா இவ மரியாதாயாம். மரியாதாயாம் மரியாதா அப்படின்னா தன்னுடைய ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதுல ஜலநிதி மயகா இவ அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு பிராச்சுரியம் போல. அதுக்கப்புறம் கலா சங்கிரகே சசிமயகா இவ. சசிமயகா அப்படின்னா சந்திரன் போல கலா சங்கிரகே எப்படி வந்து பலவிதமான கலைகள் இருக்கும் இல்லையா. சந்திரன்ல வந்து உங்களுக்கு வந்து வளர்பிறை தேய்பிறைங்கிறது ஒண்ணு. அந்த வேக்சிங் வேனிங்ல ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி கலா சங்கிரகே கலானாம் சங்கிரகே சசிமயகா இவ அந்த சந்திரனை போல அப்படின்னு சொல்லுவோம். சோ ஈவனை பொறுத்தவரையில் கலா சங்கிரகே சசி அதாவது எல்லாத்துக்கும் எல்லா நம்ம வந்து உபமா கம்பேர் பண்றோம். அந்த உபமா வந்து எப்படி அப்படின்னா உபமா அலங்காரமே உங்களுக்கு என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன் இருக்கும். சரியா? அதாவது எதை வந்து நம்ம வச்சுண்டு கம்பேர் பண்றோமோ அதுக்கு உபமேயம்னு பேரு. எதை வந்து நம்ம கம்பேரிசனா எடுத்துக்கிறோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் எதுவோ அதுதான் உபமானம்னு பேரு. இப்ப வந்து முகம் வந்து சந்திரன் போல இருக்கு அப்படின்னா நான் வர்ணிக்க வேண்டிய விஷயம் எது? சந்திரன் இல்ல, முகம். அந்த முகம்ங்கிறது எது போல இருக்கு அப்படின்னா சந்திரனை போல இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சோ வந்து சப்ஜெக்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் எது அப்படின்னா அதுதான் உபமானம், அதுதான் சந்திரன். எது வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன், எதை வந்து நீங்க கம்பேர் பண்றேள் அப்படின்னா அது உபமேயம்னு பேரு. இந்த உபமானம் இது சந்திரன் போல முகம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உபமானம் சொல்லியாச்சு, உபமேயம் சொல்லியாச்சு. உபமா வாச்சக பதம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த இவங்கிற பதம். இது போல அது இருக்கு. இவங்கிறது யதா ததா யதா அப்புறம் வது இந்த மாதிரி பலவிதமான வார்த்தைகளால இந்த சிமிலாரிட்டியை குறிக்கும். ஓகேவா? ஆனா when I compare two object, இப்ப வந்து இந்த பென்சில் போல இந்த பென்சில் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா there should be some similarity between the two. சும்மா ஒரு மொட்டையா ஒரு பென்சில் இருக்கு, நல்லா கூர்ப்பையா ஒரு பென்சில் இருக்கு, இது ரெட் கலர்ல இருக்கு, இது ப்ளூ கலர்ல இருக்கு, இது குட்டையா இருக்கு, இது நீண்ட இருக்குன்னு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம நான் வந்து ஒரு கம்பாரிசன் சொல்ல முடியாது. சோ அதுக்கு பேர் தான் உங்களுக்கு சாதாரண தர்மம்னு பேரு. அந்த அந்த இதுக்கு இப்போ சந்திரனை போல முகம் இருக்கு அப்படின்னா சந்திரன்ல என்ன ஒரு பளபளப்பு இருக்கோ, என்ன ஒரு பிரகாசம் இருக்கோ அது இந்த முகத்துல இருக்குன்னு சொல்லலாம். சந்திரனுக்கு வந்து என்ன ஒரு அழகு இருக்கோ அது வந்து இந்த முகத்துல இருக்குன்னு சொல்லலாம். சந்திரனை பார்த்தா நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருதோ, ஒரு ஆஹ்லாதகத்துவம் வருதோ அது இந்த முகத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் ஒரு சாதாரண தர்மம்ங்கிறது ஒண்ணு சொல்லணும். அது அந்த சாதாரண தர்மத்தை வச்சுட்டுதான் இப்ப ஒண்ணு ஒன்னா சொல்லி வர்றார். இப்ப வந்து சக ராஜா சக புஷ்ப பூபதிஹி சஹசிராட்சக இவ பபூவ அப்படின்னு சொல்லும் பொழுது உபமானம் வந்து உங்களுக்கு சஹசிராட்சன், உபமேயன் வந்து புஷ்ப பூபதி. சோ இதுல வந்து எல்லாத்துக்கும் உபமேயம் எதுனா புஷ்ப பூபதி, அவனதான் நம்ம கம்பேர் பண்றோம். மத்தது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன். சரியா? அப்ப சொல்லும் பொழுது இவன் சஹசிராட்சன் போல இருக்கான்னா சஹசிராட்சனுக்கும் இவனுக்கும் சாதாரண தர்மம் என்ன அப்படின்னா சர்வ வர்ணதரம் தனுர்ததானக சஹசிராட்சக இவ புஷ்பபூதிஹி பபுவ அப்படின்னு கொண்டு போனோம். சரியா? அவன் வந்து பலவிதமான வர்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு தனுசை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்திரனை போல இவன் இருக்கிறான். இப்போ இவனுக்கு சொல்லும் பொழுது இந்த சாதாரண தர்மம், இந்த சர்வ வர்ண இங்க வந்து ஸ்லேஷம் மூலமாக ஒரு கம்பாரிசன் வரும். சர்வ வர்ண தர்மம்னு சொல்லும் பொழுது வர்ணம்ங்கிறது அவன் அவன் இடத்துல அந்த இந்திரதனுசன்னு வச்சுக்கலாம். இவன் இடத்துல வந்து எல்லா வர்ணங்களையும் தரித்து கொண்டிருக்கின்ற அப்படின்னா எல்லா வர்ணங்களை சேர்ந்தவாளையும் தாங்கக்கூடிய அவளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தனுஷ தாங்கின்னு இருக்கான்னு இவனுக்கு சொல்லலாம். இந்திரனுக்கும் அதே சொல்லலாம். சரியா? அதே மாதிரி சசிமயக இவ கலா சங்கிரகே அப்படின்னு சொல்லும் பொழுது கலானாம் சங்கிரகே சசிமயக இவ எப்படி வந்து சந்திரனுக்கு பலவிதமான கலைகள் இருக்கிறதோ
ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் வேக்சிங் அண்ட் வேனிங்ல ஒவ்வொரு கலை இருக்கோ, அந்த கலானாம் சங்கிரகே, அந்த கலைகளை சேர்ப்பதில் சந்திரனை போல இருக்கான். சோ இவனுக்கு கலானாம் சங்கிரகே அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா, 64 கலை ஆர்ட்ன்னு சொல்றோம் இல்லையா, சதுஷ்டி கலாரூபகான்னுட்டு 64 ஆர்ட் ஃபார்ம் இருக்கு. அதாவது ஆர்ட்ங்கிறது நம்ம மிருச்சகட்டிகத்துல படிச்சோம் சார். திருடுறது ஒரு ஆர்ட், அது பொய் சொல்றது ஒரு ஆர்ட், கேம்பிளிங் பண்றது ஒரு ஆர்ட். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு அந்த காலத்துல. அதை வச்சுட்டு தான் அந்த மிருச்சகட்டிகத்துல அந்த திருடன் எவ்வளவு அழகா திருடுறாங்கிறத ஒரு அங்கம் பூரா வர்ணிச்சிருப்பார் கவி. சரியா? சோ இங்க கலானாம் சங்கிரகே சசிமய இவ அப்படின்னு ராஜாக்கு சொல்லும் பொழுது 64 கலைகளை சேகரித்து கொண்டு இருப்பதில் யாரு போல இருக்கான்னா சசி மாதிரி இருக்கார். சரியா? வச்சசி குருஹு, வச்சசி குருஹு அப்படின்னா அவனுடைய வாக்கு வந்து குரு போல. குருன்னா ப்ரஹஸ்பதி, சாக்ஷாத் அவன் வந்து ப்ரஹஸ்பதியா இருக்கான். சரியா? அப்படின்னா என்ன அப்படின்னா, அவருக்கு எப்படி வாக் சுத்தமோ இவனுக்கும் ஒரு வாக் சுத்தம். புரியுறதா? அதுக்கப்புறம் உரசி பிருத்துகு. சோ உரசுன்னா அவனுடைய மார்புல, பிருத்துகு அப்படிங்கிறது ஒரு ராஜாவை சொல்லலாம். சரியா? இங்க வந்து பிருத்துகு அப்படின்னா நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு வளர்ந்த என்னது ஒரு ப்ராடா இருக்குன்னா, ஆமா, எது ப்ராடா இருக்கு. ப்ராடா இருக்கிற ஒரு செஸ்ட்ன்னு சொல்லலாம். உரசி பிருதுகு. அதுக்கப்புறம் மனசி விஷாலக. சோ மனதுல வந்து எப்படி அப்படின்னா அவனுக்கு ஒரு விஷாலமான மனசு. சோ இங்க வந்து அஹ், இது வரைக்கும் சசிமயக, கலாசங்கிரகே சசிமயக இவ, வச்சசி குருஹு இவ, உரசி பிருதுகு இவ, மனசி விஷாலக இவ. சரியா? தபசி ஜனகா. இல்லைன்னா விஷாலகான்னு ஒரு ப்ராப்பர் நவுன் இருக்கான்னு நமக்கு தெரியாது. விஷாலகான்னு யாரா ஒரு ராஜா இருக்காரா, மனசுல அவரை போல அப்படின்னு சொல்றாரா என்னன்னு தெரியாது. இங்க வந்து நம்ம சம்ஸ்கிருதத்துல இங்கிலீஷ் ப்ராப்பர் நவுன்னா கேபிட்டல் லெட்டர்ல வச்சு கண்டுபிடிச்சிருவோம். சிக்கு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்குக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னா கேபிட்டல் சி போட்டிருந்தா இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம முடிச்சு விட்டுருவோம். சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி இல்ல. மனசி விஷாலக. தபசி ஜனகா. தபஸ்ல யாரு போல அப்படின்னா சாக்ஷாத் ஜனகர், மிதிலாதிபர். சரியா? அவரு போல அவர் எப்படி தபஸ்ல வந்து இன்வால்வ்டா இருந்தாரோ அதே மாதிரி இந்த புஷ்பபூதியும் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு காதம்பரியும், காதம்பரி இந்த மாதிரி சொல்லி சொல்லி சில இடத்துல டபுள் மீனிங் போட்டு இந்த மாதிரி சுத்தி 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 வந்துட்டே இருக்கும் காதம்பரி. இந்த மாதிரி ஒரு விருட்சத்தை ஒரு 50-60 லைன்ல வர்ணிப்பார். அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது, யாரோ ஒரு ஒரு சன்னியாசிய ஒரு 70 வரியில வர்ணிப்பார். மகாஸ்வேதான்னு ஒத்திய வர்ணிப்பார். உலகத்துல இருக்கிற அத்தனை வெள்ளை பதார்த்தத்தையும் சொல்லிடுவார். இனிமே வெள்ளை பதார்த்தம் உலகத்துல இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி ஆக்கும், இந்த மாதிரியா இருக்கும்னுட்டு அந்த மகாஸ்வேதாவை சொல்லிடுவார். சோ தபசி ஜனகா இவ, சதசி புதஹா இவ. சதஸ்ல வந்து சாக்ஷாத் யாரு அப்படின்னா புதன். புதன்கிறது புதன்கிற கிரகத்தை சொல்லிக்கலாம். இல்லைன்னா புதகானா ஸ்காலர்னு அர்த்தம். So, ஸ்காலர்ஸ். சதசி புதகா இவ. ஒரு சதஸ்ல எப்படி அப்படின்னா ஒரு இது போல, ஒரு ஸ்காலர் எப்படி, வித்வான் எப்படியோ அந்த மாதிரி. இல்லையா? சதசி கதனம் இல்லையா? பிரதானம் பிரச்சன்னம் கிரகம் உபகதேகே சம்பிரம விதிஹி பிரியம் கிருத்வா மௌனம் சதசி கதனம். ஞாபகம் இருக்கா அந்த ஸ்லோகம் யாருக்காவது? பிரதானம் பிரச்சன்னம், யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கறத மறைச்சு கொடுக்கணுமா. சரியா? பிரதானம் பிரச்சன்னம் கிரகம் உபகதேகே சம்பிரம விதிஹி, வீட்டுக்கு வந்தவாளை வந்து உபசரிக்கணும். பிரியம் கிருத்வா மௌனம், யாருக்கா ஒரு நல்லதை செஞ்சுட்டு நான் பண்ணேன் பண்ணேன்னு தண்டோரா போடக்கூடாது. பிரியம் கிருத்வா செஞ்சுட்டு மௌனம். சதசி கதனம். சதஸ்ல எங்க பேசணும் அப்படின்னா ஆத்துல அரட்டடிக்க கூடாது. ஒரு வித்வத் சதஸ்ல போய் உன் வாயை காட்டணும் இல்லையா? அதான். சோ சதசி புதஹா. சோ அந்த சதஸ்ல வந்து யாரு போல அப்படின்னா ஒரு ஸ்காலர் போல. யசசி அர்ஜுனஹா. எடுக்கிறார் பாருங்க, யசஸ்ல யாரு போல இருக்கணும்னா அர்ஜுனன் போல இருக்கணும். ஏன் கர்ணகாலாம் போடலன்னா பாவம், அவனுக்கு அர்ஜுனன் அளவுக்கு யசஸ் வரல, ஈஸ்வர கிருபா இல்ல அவனுக்கு இல்லையா? தனுஷி பீஷ்மஹா. தனுஷ்ல யாரு, தனுஷ வச்சுக்கிறதுல அதை ஹேண்டில் பண்றதுல யார் போல? சாக்ஷாத் சஹ பீஷ்ம பிதாமகா. ராஜா புஷ்பபூதிஹி நாம்னா பபூவ. புஷ்பபூதிஹி ராஜா புஷ்பபூதிஹி பபூவ. என்ன மாதிரி ராஜா பபூவ, எந்த பெயரோட இருந்தார் அப்படின்னா புஷ்பபூதிஹி இது நாம்னா ராஜா பபூவ. புஷ்பபூதி என்கின்ற பெயரினால் இந்த ராஜாவானவர் திகழ்ந்தார், விளங்கினார், இருந்தார், எதுனா சொல்லிக்கோங்க. அவனுக்கு இத்தனை அப்ஜெக்டிவ் வர. சரியா இருக்கா? தத்ரஜ சாக்ஷாத் சஹசிராட்சஹ இவ சர்வவர்ணதரம் தனுர்ததானஹ மரியாதாயாம் ஜலநிதிமயஹ இவ கலாசங்கிரகே சசிமயஹ இவ வாச்சசி குருஹு இவ புரசி பிருதுஹு மனசி விஷாலஹ
தபசி ஜனகः, சதசி புதः, யசசி அர்ஜுனः, தனுஷி பீஷ்மः. சோ இந்த பிரதமா விபக்தியில வர்றது அத்தனையும் இவனோட கம்பேர் பண்ணப்பட்டது. புரியுறதா? அதமரியில ஒரு இடத்துல தம் அப்படின்னு போட்டுருவார். அந்த தம் எதுனா அந்த இந்திராயுதம் அப்படின்னு ஒரு குதிரைக்கு போறது. அந்த த்விதியா விபக்தியில அந்த இந்திராயுதத்துக்கு அத்தனை அட்ஜெக்டிவையும் போட்டுட்டு வருவார். புரியுறதா? எப்படி வந்து புரோஸ் எழுதணுங்கிறத நம்ம இதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. तस्य च शैशवात् आरभ्य अन्यदेवताविमुखी भगवती भक्तिसुलभे भवे भूयसि भक्तिः अभूत्. ஆமா. தஸ்ய ச அப்படின்னா தஸ்ய புஷ்ப பூபதேஹே அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த புஷ்ப பூபத்திக்கு ஆஹ் பகவதி பக்திஹி அபூத், பூயசி பக்திஹி அபூத். பூயசி அப்படின்னாலே மிகுந்தன் அர்த்தம். பூயசிங்கிறது பக்திக்கு போறது. பூயசி பக்திஹி மிகுந்த ஒரு பக்தியானது அபூத் இருந்தது. யாரிடத்தில் அப்படின்னா பவே. பவஹா அப்படின்னா பரமேஸ்வரஹா, ஈஸ்வரஹா. பவஸ்ய பத்னி பவானி இல்லையா? சோ பவே அந்த பக்தி அந்த பகவான் இடத்தில், அந்த ஈஸ்வரன் இடத்தில் பூயசி பக்திஹி தஸ்ய அபூத் அவனுக்கு இருந்தது. அந்த பவேக்கு வந்து என்னென்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஆஹ் பகவதி பக்தி சுலபே பவே. சரியா? பகவான் பகவதிங்கிறது சப்தமி, எல்லாமே சப்தமியில இருக்கு. பகவான் வந்தௌ வந்தஹ, பகவதி அப்படிங்கிறது சப்தமி விபக்தியில இருக்கு. சோ பகவதி அப்படி பக்தி சுலபே. சோ என்ன பக்தாளுக்கு ரொம்ப சுலபமாக, அதான் ஆசுதோஷகன்னு பேர் அவருக்கு. பக்தி சுலபே பவே. சரி, அந்த ரொம்ப சுலபமா அடையக்கூடிய அந்த பக்தாளுக்கு சுலபமாக இருக்கின்ற பவே தஸ்ய ராஜ்ஞா பூயசி பக்திஹி அபூத். எப்போலேந்து அப்படின்னா சைஷவாத் ஆரம்பிய, குழந்தை கால பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு வேற எப்படி இருந்தார் அப்படின்னா அந்நிய தேவதா விமுகி. ஹூ வாஸ் நாட், அதாவது அவளுக்கு வந்து ஒரு இஷ்ட தேவதாங்கிறது இருக்கணும் இல்லையா? அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் கிளாஸ்ல. பர்திருஹரி வைராகிய சதகத்துல மகேஸ்வரோவா ஜெகதாம் ஈஸ்வரः ஜனார்தனோவா ஜெகதந்தராத்மனி ந வஸ்து பேத பிரதிபத்திரஸ்திமே ததாபி பக்தி தருணேந்து சேகரேன்னு வரும். மகேஸ்வரனா இருக்கட்டும், ஜெகத்துக்கு ஈஸ்வரனா ஜனார்தனனா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், எனக்கு வந்து சிவன் வசதியா விஷ்ணு வசதியான்னு எனக்கு சர்ச்சையே கிடையாது. ந வஸ்து பேத பிரதிபத்திரஸ்தி ததாபி இருந்த பொழுதிலும் ததாபி பக்திஹி தருணேந்து சேகரே. அந்த குட்டியான அந்த இந்துவ தலையில வச்சுட்டு இருக்கானே ஒருத்தன், அந்த ஈஸ்வரன், அவங்கிட்டதான் எனக்கு பக்தி ஜாஸ்தின்னு பர்துரரி சொல்றார். சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா சைஷவாத ஆரம்பிய அந்நிய தேவதா விமுகி பகவதி பக்தி சுலபே பவே பூயசி பக்தி. அந்நதா அந்நிய தேவதா விமுகி அப்படின்னா மத்த தேவதா கிட்ட ஒரு விமுகி அப்படின்னா பராங்குகா அப்படின்னா அவனுக்கு ஒரு இஷ்டம்ங்கிறது இல்ல. இஷ்டம் இல்லைங்கிறதுனால அவன் வந்து இஸ் நாட் அகெயின்ஸ்ட் அந்த என்ன சொல்றது, அப்போ அந்த சங்க காலத்துல வந்து வைஷ்ணவால எதிர்த்து சைவைஸ்டும் அந்த சைவிசம் ஃபாலோ பண்றவாள அகைன்ஸ்டா வைஷ்ணவிசமும் அந்த மாதிரி இல்ல. இவனுக்கு பிரீத்தியானது பகவானான ஈஸ்வரன் கிட்ட. சரியா? சோ அந்நிய தேவதா விமுகி சன்னு பகவதி பக்தி சுலபே பவே பூயசி பக்திஹி அபூத் தஸ்ய. சரியா? சரியா இருக்கா உங்களுக்கு? ம். இந்த அந்நிய தேவதா விமுகி பக்திஹி அப்படியா? அது பக்தியோட போய் சேராது. பக்தியோ அவன் விமுகிங்கிறது அவனுக்கு அட்ஜெக்டிவா வந்துரும். விமுகி ஓகே, விமுகி அந்த பிரதமா. அந்த அந்த இனி மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது இல்லையா? ஓகே, மனஸ்வினி, மனஸ்வி, மனஸ்வினி காரியாத்மி. தபஸ்வினி எல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து அந்நேஷாம் ம். ம். தேவதானாம் ஆர் அந்நேஷு தேவதேஷு விமுகா யஹ சஹ விமுகி. சரியா? அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு விமுகி பக்திஹி அபூத் அவனுக்கு. விமுகி அந்த அவனுக்கு. ஷா அதோட சேர்ந்துரும் போது. ஆமா ஆமா. எது சார்? பக்தி சுலபே பவே பூயசி பக்திஹி அந்நிய தேவதா விமுகி ச அபூத் ஓகே சரி. அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே. தப்பு இல்ல, கரெக்ட் தான். அதுக்கப்புறம் மேல படிங்க. अकृत वृषभध्वज पूजाविधिः न स्वप्ने अपि आहारम् अकरोत्. அகிருத விருஷபத்வஜ பூஜா விதிஹி சஹ. சோ சஹ ராஜா சஹ புஷ்பபூதிஹி ஸ்வப்னே அப்படி ஆகாரம் அகரோது. சொப்னத்துல கூட ஆகாரத்தை செய்யல அப்படின்னா
ஒப்பனத்திலே செய்யல அப்படின்னா மூச்சுட்டு இருக்கும்போது பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்படின்னா என்ன? அதாவது சில பேர் பட்னி இருந்துட்டு சாப்பாடே நினைச்சிட்டு இருப்பா பாருங்க. அந்த மாதிரி இல்ல. ந ஸ்வப்னே அப்படி ஆகாரம் அகரோது. ஆக்ருத விருஷபத்வஜ பூஜா விதி. சோ விருஷபத்வஜः விருஷபः துவஜே யஸ்ய சஹ விருஷபத்வஜः ஈஸ்வரன். சோ அந்த விருஷபத்வஜஸ்ய பூஜா விதி. அந்த விஷபத்வஜ பூஜா விதி. சோ ந கிருதம் அகிருதம். சரியா? அகிருதः விருஷபத்வஜ பூஜா விதி ஏன சஹ அகிருத்த த்வஜ பூஜா விதி சஹ அவனுக்கு போறது. சரியா இருக்கா மாலினி? அகிருத்தः விருஷபத்வஜ பூஜா விதி ஏன சஹ செய்யப்படாத அஹ், 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 ஈஸ்வரனுடைய பூஜா விதியானது எவராலோ அவன் அப்படியாக அப்படி இருந்துட்டானா ந கிருதம் அந்த மாதிரி பண்ணாம இருந்தா சக ந ஸ்வப்னே அப்படி ஆகாரம் அகரோத்து. அவன் அன்னைக்கு அவனால பூஜை பண்ண முடியல அப்படின்னா சொப்பனத்தில் கூட ஆகாரத்தை சாப்பிட மாட்டான். அப்படின்னா பூஜை இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. சோ பூஜை பண்ணாம இருந்தது கிடையாதுன்னு அர்த்தம். புரியுறதா? இன்னைக்கு ஒரு நாள் நான் பூஜை பண்ண போறது இல்ல, அதனால நான் சாப்பிடாம இருக்க போறேன், அந்த மாதிரி இல்ல. பூஜை பண்ணாம இருந்ததே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் மேல அஜம் அஜம் அஜரம் அமரகுரும் அசுரபுரரிப்பும் பசுபதிம் பிரபன்னः அந்யதேவதா சூன்யம் அமன்யத த்ரைலோக்கியம். திரைலோக்கியம் அந்யதேவதா சூன்யம் அமன்யத சக ராஜா. சரியா? சோ என்ன அப்படின்னா அஜம் அஜரம் அமரகுரும் அசுர புரரிப்பும் பசுபதிம். இது எல்லாமே பசுபதிக்கு அட்ஜெக்டிவ். பசுபதிம் பிரபன்னஹ சக ராஜா அங்க போய் சேர்க்கணும். சோ அந்த பசுபதியை நமஸ்கரித்த அந்த ராஜா, பிரபன்னஹங்கிறது சத்ருபிரத்தியத்துல இருக்க, பிரபன்னஹ சக ராஜா என்ன அந்நிய தேவதா சூன்ய திரைலோக்கியம் அந்நிய தேவதா சூன்யம் அமன்யத. இந்த 3 லோகத்தையும் அந்நிய தேவதா சூன்யம் வேற ஒரு தேவதைகள் இல்லை அப்படிங்கறத மாதிரி நினைச்சான். அப்படின்னா ஈஸ்வரனை தவிர வேற எந்த தேவதையும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தான். வேற எந்த தேவதையும் இல்லைன்னா வேற எந்த தேவதையும் இல்லாம இருந்துடல, ஈஸ்வரனை தவிர வேற எந்த தேவதையும் இல்ல, அவர்தான் தேவதை அப்படின்னு நினைச்சுட்டு யார பசுபதிம் பிரபன்னா பசூனாம் பதிஹி தம். சோ அந்த பசுனா ஜீவராசிகள்னு அர்த்தம். அவருக்கு பதி யாருன்னா ஈஸ்வரன். அந்த பசூனாம் பதிஹி தம் பிரபன்னா. அவருக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் அப்படின்னா அஜம் அஜரம் அமரகுரும் அசுர புரரிப்பும். அஜம் அப்படின்னா ந ஜாயதே இது அஜஹா. யாரு ஒருத்தருக்கு பொறப்பே இல்லையோ, எதுவும் ஒண்ணு உண்டாச்சோ அதுக்கு அழிவுங்கிறது உண்டு. ஒரு பானையை உண்டாக்கினோம்னா பட்டுன்னு போட்டா உடஞ்சு விடும், அதுக்கு அழிவுங்கிறது இருக்கு. எது ஒண்ணு உண்டாகவே இல்லையோ அதுக்கு அழிவே கிடையாது. சோ அவருக்கு அழிவற்றவர். அஜரம் அப்படின்னா எது ஒண்ணுத்துக்கு பிறப்பே இல்லையோ அதுக்கு 3 காலத்திலயும் சேஞ்சுங்கிறதும் கிடையாது இல்லையா? அஜரம் அப்படின்னா ந ஜரா வித்யதே எஸ்ய சக தம். யாருக்கு ஜர கிழட்டுத்தன்மைங்கிறது, இப்ப நம்ம பால்யத்துல பிறக்கிறோம், அப்புறம் யௌவனத்துல வரோம், அப்புறம் அடுத்த வார்த்தக்கியம் போறோம், இந்த மாதிரி நமக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது இருக்கு. அவருக்கு அதெல்லாம் கிடையாது. சோ அப்படிப்பட்ட அஜம் பசுபதிம் அஜரம் பசுபதிம் அமரகுரும் அமரானாம் குருஹு தம். அமரர்களுடைய குருவாக இருக்கின்ற அவரை அசுர புரரிப்பும். சரியா? புரஸ்ய திரிபுரஸ்ய ரிபுகு. அவர் அசுராணாம் புரஸ்ய அசுராணாம் புரஹ அசுரபுரஹ அசுரபுரஸ்ய ரிபுகு தம். அந்த அசுரபுரத்தினுடைய ரிபுவாக இருக்கின்ற அந்த பசுபதின் அவரை பிரபன்னஹ சக ராஜா திரைலோக்கியம் அந்நிய தேவதா சூன்யம் அமன்யத. சரியா இருக்கா? சரியா இருக்கா மாலினி? அப்புறம் திரைலோக்கியம்ங்கிறது அப்ப எங்க போறது? திரைலோக்கியம் சக ராஜா பிரபன்னஹ சக ராஜா திரைலோக்கியம் இந்த 3 உலகத்தை அந்நிய தேவதா சூன்யம் அமன்யத. தேவதா இல்ல, வேற ஒரு தேவதை இல்லாத இடமாக அமன்யத அப்படின்னா நினைத்து கொண்டான் அர்த்தம். அமன்யதங்கிறது உங்களுக்கு சிவனை தவிர்த்து வேற எந்த தேவதையும் இந்த 3 உலகத்திலயும் அந்த மாதிரி என்ன சொல்றேன் திருப்பி சொல்லுங்க. சிவனை தவிர்த்து வேற எந்த தேவதையும் இந்த 3 உலகத்திலயும் இல்ல அப்படியாக அவன் நினைத்து கொண்டான். அமன்யத நினைச்சுக்கொண்டு. ஆமா. மேல तथा च माहेश्वरः सः भूपालः लोकतः शुश्राव
भगवन्तं दाक्षिणात्यं ம். भैरवाचार्य नामानं महाशैवम् ததாச்ச அவ்வாறாகவே ஆஹ் சரி, பைரவாச்சாரியம் சாரிய நாமானம் சைவம் ஆம், சுஷ்ராவ அவரை பற்றி பூபாலக சுஷ்ராவ அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? இந்த பூபாலன்னா ராஜா. சரியா? ராஜாவானவன் சுஷ்ராவ லோகதக சுஷ்ராக, அதாவது மக்கள் கிட்ட இருந்து காற்று காற்று வழியாக கேட்டான்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி லோகதக சுஷ்ராவ கேட்டான். யார பத்தி கேட்டான் அப்படின்னா ஆஹ் பைரவாச்சாரிய நாமானம் சைவம் தாட்சிணாத்தியம் சுஷ்ராவ. சோ வந்து பூபாலக சுஷ்ராவ லோகதக சுஷ்ராவ. யார பத்தி சுஷ்ராவ அப்படின்னா பைரவாச்சாரிய நாமானம் மகாசைவம் சுஷ்ராவ. பகவந்தம் பெரிய ஒரு கடவுளாக இருக்கின்ற தாட்சிணாத்தியம் அப்படிங்கிறது தட்சிணே பவம், அந்த அதுல இருக்கின்ற அவரை பைரவாச்சாரிய நாமானம் பைரவः இதி ஆச்சாரியः பைரவாச்சாரியः பைரவாச்சாரிய இது நாமானம் மகாசைவம் பெரிய ஒரு சைவிஸ்ட் அவரை பற்றி சுஷ்ராவ கேட்டான். சரியா? மேலும் மேலும் அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சக பூபாலக பரம மாஹேஸ்வரः சக பூபாலக மகேஸ்வரஸ்ய அயம் மாஹேஸ்வரः ஒன் ஹூ இஸ் மகேஸ்வரே பக்தி எஸ்ய சக மாஹேஸ்வரः யாருக்கு மகேஸ்வரன் இடத்தில் ஒரு பக்தியோ அவன் மாஹேஸ்வரः. பரமश्च असौ மாஹேஸ்வரश्च பரம மாஹேஸ்வரः சக பரம மாஹேஸ்வரः பூபாலः பகவந்தம் லோகதः பகவந்தம் தாட்சிணாத்தியம் பைரவாச்சாரியம் நாமானம் மகாசைவம் சுஷ்ராவ. சுஷ்ராவ அப்படிங்கிறது சுனோத்தியினுடைய லிட்டில் அகாரம். சரியா? சரியா இருக்கா சார் வாசுதேவன் சார்? आचकांक्ष च सर्वथापि अस्य दर्शनम् சோ வந்து என்ன அப்படின்னா அஸ்ய தர்ஷனம் இவருடைய இந்த தர்ஷனமானது அவரை விசிட் பண்றது அப்படிங்கிறது சர்வதாபி ஆச்சகாங்ஷ அப்படின்னா ரொம்ப விரும்பத்துக்கு அபிலஷதி ஸ்ம ரொம்ப விருப்பப்பட்டாருன்னு இருக்கும். சரியா? மேல நானே படிக்கவா? வேற யாரா படிக்கிறீங்களா? வாசுதேவன் சார் படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா? படிங்க. ஹலோ. படிங்க சார் படிங்க. अथ कदाचित् पर्यस्ते वासरे अन्तःपुरवर्तिनं राजानम् उपसृत्य प्रतिहारी विज्ञापितवती देव द्वारि परिव्राडास्ते कथयति च भैरवाचार्य वचनात् देवम् अनुप्राप्तः अस्मि इति. ஓகே. அத பிறகு கதாச்சித்து அப்படின்னா ஒரு சமயம் பர்யஸ்தே வாசரே வாசரம்னா டேன்னு அர்த்தம். பர்யஸ்தே வாசரே அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே. பரி பிளஸ் அசுங்கிறது அங்க தாத்து. சரியா? சோ பர்யஸ்தே வாசரே சப்தமியில இருக்கு. சோ வந்து அந்த வாசரமானது முடிந்த தருணத்தில் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ வந்து அந்தப்புரவர்த்தினம் ராஜானம் உபசிருத்திய அந்தப்புறத்துல இருந்து கொண்டிருக்கின்ற ராஜானம். சோ இந்த அந்தப்புரவர்த்தினம்ங்கிறது வர்த்தி அதே இனி. சரியா? நம்மங்கிறது உங்களுக்கு வந்து துவித்தியா விபக்தி. அந்தப்புரவர்த்தினம் ராஜானம் அவரை உபசிருத்திய பிரதிஹாரி உபசிருத்தியங்கிறது சிறு தாத்து சரத்தி இருக்கணும், அதனுடைய லெப்புல இருக்கு. உபசிருத்திய அடைந்து விட்ட பிறகு பிரதிஹாரிங்கிறது அந்த ராஜா கூட இந்த காவலாளி மாதிரி அதுதான் செய்தி எல்லாம் கொண்டு வந்து சொல்லுவா. சோ அந்த பிரதிஹாரி விஜ்ஞாபிதவதி அந்த பிரதிஹாரியானவள் வந்து இன்ஃபார்ம் பண்ணான்னு அர்த்தம். என்ன அப்படின்னா தேவ துவாரே பரிவிராட்டு ஆஸ்தே துவாரத்துல வந்து இந்த துவாரி அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல அதுல பரிவிராட்டு அப்படின்னா ஒரு சன்னியாசி நின்றுட்டு இருக்கார். ஆஸ்தே விராடு அப்படின்னு ஆரம்பிக்கும் சப்தம். பரிவிராட்டு ஆஸ்தே இருக்கிறார். அப்புறம் கதையத்தீச்ச என்ன சொல்றார் அவர் அப்படின்னா பைரவாச்சாரிய வச்சனாத்து தேவம் அனுப்பிராப்தோ அஸ்மி இதி சஹா கதையதி. புரியுதா? பைரவாச்சாரிய வச்சனாத்து அந்த பைரவாச்சாரியனுடைய வச்சனத்தினால அவர் சொன்னதுனால தேவம் இந்த அவர் பேர் என்னது புஷ்பபூதி அந்த புஷ்பபூதிய அனுப்பிராப்தோ அஸ்மி அடைந்தவனாக இருக்கிறேன். சரியா? இதி கதையதி. சரியா? அப்புறம் राजा तु
तच्छ्रुत्वा क्व असौ आनय अत्र एव प्रवेशय एनम् इति अब्रवीत् ஆஹ் तथा च अकरोत् प्रतिहारी ஓகே. ராஜா தூ அப்ரவீத், ராஜா கூறினார் என்ன அப்படின்னா, தச்ருத்வா அந்த தஸ்ய பிரதிஹாரியாக வச்சனம் ஸ்ருத்வா குவாசௌ யார் அவர், அத்ரேவ ஆணைய இங்கேயே அழைச்சிண்டு வா, ஏனம் பிரவேசய இங்க அவரை உள்ள படும்படி செய்ய, இது அப்ரவீத் என்று கூறினார். ததாச்ச அகரோத் பிரதிஹாரி, ததா பிரதிஹாரி ததாச்ச அகரோத், பிரதியாரியானவள் அவ்வாறாகவே செய்தாள். சரியா? ததானா அவ்வாறு. न न चिराच्च प्रविशन्तं प्रांशुम् आजानुभुजं वैक्षक्षामं पृथु उत्तमाङ्गम् ईषद् आवक्रगोणम् अंसावलम्बिना योगपट्टकेन विरचित वैकक्षकं धातुरस सारुणेन कर्पटेन धातुरस अरुणेन धातुरस अरुणेन कर्पटेन कृत उत्तरासङ्गम् மஸ்கரினம் அத்ராக்ஷீத். சோ வந்து என்ன அப்படின்னா, ராஜா சக மஸ்கரினம் அத்ராக்ஷீத், அதான் மெயின் சென்டென்ஸ். அத்ராக்ஷீத்துங்கிறது லுங்குல இருக்கு. சரியா? அவரை மஸ்கரினம் அப்படின்னா யதின்னு அர்த்தம், மஸ்கரஹனா தண்டகான்னு அர்த்தம். யார் கையில வந்து அந்த மஸ்கரஹ அஸ்ய அஸ்தி இதி மஸ்கரி இனி, இதே இனி பிரத்யம், மஸ்கரினம் அப்படிங்கிறது தித்யா விபக்தி. சோ அந்த அவரை சகராஜா அத்ராக்ஷீத் பார்த்தார். ந சிராத்து ச, அதாவது சிராத்து அப்படின்னா ரொம்ப காலம்னு அர்த்தம், ந சிராத்து அப்படிங்கிறதுனால இமீடியட்லின்னு அர்த்தம், உடனே. ந சிராத்து ச பிரவிசந்தம். சோ வந்து இந்த மஸ்கரினம்க்கு இது அத்தனையும், இந்த தித்யா விபக்தி அத்தனையும் எதுக்கு அட்ஜெக்டிவ்னா, இந்த மஸ்கரினம்க்கு அட்ஜெக்டிவா வரப்போகுது. மஸ்கரினம்னா என்ன அப்படின்னா யதின்னு அர்த்தம், யதிம்னு அர்த்தம். அந்த யதியை மஸ்கரினம் சகராஜா அத்ராக்ஷீத் பார்த்தார். சரியா? பிரவிசந்தம் ந சிராத்து ச பிரவிசந்தம், உடனேவே என்டர் பண்ண, பிரவிசத்து பிரவிசன் பிரவிசந்தௌ பிரவிசந்தா பிரவிசந்தம் மஸ்கரினம், அவருக்கு அட்ஜெக்டிவா போறது. சத்ரு பிரத்யம் த்வித்யா விபக்தி ஏகவச்சனம். பிராம்ஷும் அப்படின்னா பிராம்ஷும்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சரீரத்தோட இருக்கிறவர், இல்லைன்னா அம்சுனா உங்களுக்கு வந்து ஒளின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல பிரகர்ஷ்ட அம்சு, நல்ல ஒளி பொருந்தியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். பிராம்ஷும் மஸ்கரினம், நல்ல ஒளியோட இருக்கின்ற அவரை அத்ராக்ஷீத். அப்புறம் வேற எப்படி இருந்தார்? ஜானுபாகு புஜம். சோ ஜானுனா முட்டின்னு அர்த்தம், புஜம்னா கையின்னு அர்த்தம். சோ யாருனுடைய ஜானுவத்து புஜாஹா எஸ்ய சக ஆஜானுபாகு, யாருக்கு வந்து முட்டி வரைக்கும் கை நீண்டு இருக்கோ. சில பேர்லாம் பார்த்திருக்கேன் நானு, கை வந்து நீண்டு இருக்கும் முட்டி வரைக்கும். சரியா? சோ அந்த ஆஜானுபுஜம் மஸ்கரினம் அத்ராக்ஷீத். பைக்ஷக்ஷாமம் அப்படின்னா பைக்ஷம்னாலே பிக்ஷாயாக இதம், பிக்ஷை எடுக்கிறதுக்கு பைக்ஷம்னு, பைக்ஷேன ஜீவனம்னு சொல்றோம் இல்லையா? சோ பைக்ஷேன க்ஷாமம், க்ஷாமம்னா கிருஷம்னு அர்த்தம். க்ஷாமம் படிச்சோமே, உதயன சரிதத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப இழைத்தது அப்படின்னு, ஆமா மிகவும் இழைத்த அப்படின்னு பார்த்தோம். சோ இங்க க்ஷாமம் அப்படின்னா இழைத்ததுன்னு அர்த்தம். அதுதான் நான் முன்னாடி எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். க்ஷுத்க்ஷாமான்னு பேரு குச்சேலரனுடைய ஒய்ஃபுக்கு. க்ஷுத்துனா பசின்னு அர்த்தம், க்ஷுதா க்ஷாமா, பசியினாலே இழைச்சு போட்டாவோ, அதனால க்ஷுத்க்ஷாமான்னு பேரு குச்சேலரனுடைய ஒய்ஃபுக்கு. சோ பைக்ஷக்ஷாமம் அப்படின்னா பைக்ஷேன க்ஷாமம், அந்த பிக்ஷை எடுக்கிறதுனாலேயே இழைத்த அப்படின்னா அவ உட்காந்து பஞ்சாமிர்தம் சாப்பிட மாட்டா, என்ன பிக்ஷையில கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு ஜீவனத்தை ஓட்டின்னு இருக்கிற அப்படிப்பட்ட மஸ்கரினம் அத்ராக்ஷீத். பிருது உத்தமாங்கம், நன்னா ஒரு பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிசிக்கோட இருக்கார். ஈஷத்து ஆவக்கிர கோணம், கோணம்னா மூக்குன்னு அர்த்தம், நாசிகா. ஈஷத்துனா கொஞ்சம் வக்கரம், ஆவக்கரம்னா கொஞ்சம் வளைந்த மூக்கோட இருக்கிறார். கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு பக்னம், ஒரு மாதிரி ஒரு கருவிடா இருக்கிற மூக்கு. அம்சாவிலம்பினா யோகப்பட்டகேன விரச்சித வைக்ஷகம். சோ யோகப்பட்டகம் அப்படிங்கிறது அவ போட்டுக்கிற அந்த துணி, அது வந்து அம்சம்னா
அம்சம்னா இந்த தோள்பட்டைக்கு அம்சம்னு பேரு, ஷோல்டர். சோ இந்த அம்ச அவலம்பினானா தோள்பட்டையில இருந்து கீழே தொங்கிட்டு இருக்கு. அவலம்பினாலே ஹேங்கிங்னு அர்த்தம். அது வந்து யோகப்பட்டகைனாக்கா அட்ஜெக்டிவா போறது. சோ அம்சாவலம்பினா யோகப்பட்டகைன விரச்சித வைக்ஷகம். வைக்ஷகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிராஸா அந்த இது மாதிரி கட்டிப்பா தெரியுமா, அந்த துப்பட்டாவெல்லாம் கட்டிப்போமே, அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கின்ற மஸ்கரினம் அத்ராட்சிது. அப்புறம் தாத்து ரச அருணேன கற்பட்டேன கிருத உத்தராசங்கம். சோ தாத்து ரச அருணேன, தாத்து ரசம்னா ஏதோ ஒரு பொடியினுடைய அந்த சிகப்பு தன்மையினால அதோட இருக்கின்ற, கற்பட்டகனா ஒரு பழைய துணி, ஓல்டு ராக்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கு கற்பட்டகன்னு பேரு. அதனால கிருத உத்தராசங்கம், அவருடைய மேல் துண்டானது அந்த மாதிரி இருக்கு, அதோட இருக்கின்ற மஸ்கரினம் அத்ராட்சி. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா த்விதியா விபக்தியில வர்றது அத்தனையும் நீங்க வந்து மஸ்கரினம்க்கு அட்ஜெக்டிவா போட்டுட்டு சப்ஜெக்ட் வந்து அத்ராட்சியத்தோட சேர்த்து விட்டுறணும். இந்த நடுவுல வர இந்த தாத்துரசேன கற்பட்டேன கிருத உத்தராசங்கம்ங்கிறது இந்த திருத்தியா விபக்தியில அதோட வர த்விதியா விபக்தியோட சேர்ந்துட்டு இதுக்கு சொல்லணும். இப்படிதான் உங்களுக்கு கத்தியத்தினுடைய ஃபார்மேட்டே இப்படிதான் இருக்கும். சரியா? இது நமக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஹர்ஷ சரித்த சங்கிரகம், இன்னும் ஒரிஜினல் இல்ல. இது ஒரிஜினல் எடுத்தேன்னா இன்னும் நல்லா ஜம்மு ஜம்முன்னு போகும். அதான் சொன்ன. அச்சிராத்தீஜ பிரவிசந்தம் மஸ்கரினம், பிராம்சும் மஸ்கரினம், ஆஜானுபுஜம் மஸ்கரினம், வைக்ஷக்ஷாமம் மஸ்கரினம், பிருத்து உத்தமாங்கம், ஈஷத் ஆவக்ர குரோணம், அம்சாவலம்பினா யோகப்பட்டகேன விரச்சித வைக்ஷகம் மஸ்கரினம், தாத்து ரச அருணேன கற்பட்டேன கிருத உத்தராங்கம் மஸ்கரினம் சஹ ராஜா அத்ராட்சித். சரியா இருக்கா? இந்த ஆஜானும் பாகும் அரவிந்த தளாய தாக்ஷம், அப்புறம் அந்த இதுல முழுக்க முழுக்க அப்ஜெக்டிவா வருமே சுவாமிக்கு. லைக்னா ஸ்ரீராமம் தசரதாத்மஜம் நிசாசகரம் விநாசகரம் நமாமிங்கிற மாதிரி கடைசியில வந்து அந்த நம் தாத்துக்கு வந்து முடிச்சிருவாள் அந்த அகம் நமாமி அப்படின்னு அகம் நமாமிங்கிற மாதிரி எல்லாமே அட்ஜெக்டிவ் டு ஸ்ரீ லார்ட். வெரி நைஸ். ஆமா அதே மாதிரி ஆஜானுபாகம் விக்கிரகம் எப்படி சொன்னீங்க? ஜானு ஜானு பர்யந்தம் புஜக யஸ்ய தம், ஜானு வரைக்கும் யாருனுடைய புஜங்களோ அவர். சரியா? ஜானு பர்யந்தம் புஜம் எஸ்ய புஜக யஸ்ய சஹ தம் ஆஜானுபாகம். ஓகே. இதுல பகினி வை கக்ஷகம் தானே, வைக்ஷகம் இல்லை, வை கக்ஷகம் இல்லையா? வைகக்ஷகம். ஆமா ஆமா வைகக்ஷகம். கக்ஷகம். அதான். சோ அவர் கிராஸ்ல ஒரு துணியும் போட்டு இருக்காரு, அதை தவிர மேல ஒரு அங்கவஸ்திரமும் போட்டு இருக்காரு. மேல் அங்கவஸ்திரம் தான் வந்து அந்த ரெட் கலர்ல இருக்கு. ஆமா அப்படி இருக்கு. ஓகே. ஆமா அப்புறம் மேல क्षितिपतिरपि उपगतम् उचितेन च एनम् आदरेण अग्रहीत् आसीनञ्च. இல்ல அது ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சு கொடுத்தோம், நான் படிச்சு விடுறேன். க்ஷிதிபதிரபி ஏனம் ஆதரேன அக்ரஹி, அதான் மெயின் சென்டென்ஸ். ச க்ஷிதிபதிஹி அப்படின்னா க்ஷிதீனாம் பதிஹி க்ஷிதிபதிஹி ராஜா, அந்த ராஜாவும் கூட ஏனம், ஏனம்னா ஏனம் மஸ்கரினம் அவரை, ஆதரேன மரியாதையோட, அக்ரஹி தேற்றுக்கொண்டார் அப்படின்னா வரவேற்றார். எப்படிப்பட்ட ஏனம் அப்படின்னா உபகதம் ஏனம், உச்சிதேன ஆதரேன அப்படி கொண்டு சேர்த்துக்கணும். சோ அடைந்த, கதம்னா சென்ற, உபகதம் உபங்கிறதே உங்களுக்கு சமீபார்த்த, சமீபத்துக்கு வந்து சேர்ந்த உபகதம் ஏனம் போனோம். உச்சிதேன ஆதரேனச்ச ஏனம் அக்ரஹீத் ஸ்திதிபதி. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல ஆசீனஞ்ச பிரபச்ச பைரவாச்சாரிய இதி. ஆசீனம் ச. சோ அங்க வந்த என்ன, அங்க வந்து வந்த உடனே பைரவாச்சாரியா இதி பப்ரச்ச, அவர் எங்க, பைரவாச்சாரியார் எங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் சாதரேன நரபதி வச்சனேன முத்தித மனஸ்து பரிபிராட் தம் உபநகரம் சரஸ்வதி தடவன அவலம்பினி சூன்யாயத்தனே ஸ்திதம் ஆச்சசக்ஷே. சோ பரிவிராட்டு ஸ்திதம் தம். சரி, சாதர நரபதி வச்சனேன சாதரேன ச. சோ நரபதி அந்த ராஜாவினுடைய வாக்குனாலையும்
அந்த மரியாதை செய்யப்பட்ட சத்காரத்தினாலையும் இந்த முதித மனாகாங்கிறது இந்த பரிவிராட்டுக்கு அட்ஜெக்டிவா போறது. முதிதா முதிதா முதிதம் மனஹா யஸ்ய சஹா முதித மனாகா மனாகாங்கிறதே உங்களுக்கு வந்து பிரதம விபக்தி ஏகவச்சனம். சரியா? மனாகான்னு வரும். மனஷ் மன இந்த சகாராந்த சப்தங்கள்லாம் அகாராந்தமா வரும்பொழுது வேதாகா அந்த மாதிரி வரும், மனாகா அப்படின்னு வரும். சோ முதிதம் மனஹா மனஹாங்கிறது இன் ஜென்ரல் நபும்சக லிங்கம்ங்கிறதுனால முதிதம் மனஹா யஸ்ய சஹா அப்படின்னு போட்டு முதித மனாகா இட் கோஸ் as an adjective for பரிவிராட்டு. சோ சந்தோஷம் அடைந்த மனதோடு இருக்கின்ற அந்த பரிவிராட்டு, அந்த சந்நியாசியானவர் தம் தம் உபநகரம் சரஸ்வதி தட வன அவலம்பினி சூன்ய ஆயத்தனே ஸ்திதம் ஆச்சச்சக்ஷே. சோ ஆச்சச்சக்ஷே அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்போக்குங்கிற அர்த்தம். சரியா? ஆமா, டோல்டு ஆச்சச்சக்ஷே. ஓகேவா? என்ன அப்படின்னா தம் அவரை உபநகரம் அப்படின்னா நகர சமீபம், நகர நிகட்டே, நகரஸ்ய சமீபம் உபநகரம். சோ அந்த 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 நகரத்துக்கு பக்கத்துல உபநகரம் சரஸ்வதி தட அவலம்பினி சூன்ய ஆயத்தனம். ஆயத்தனம்ங்கிறது ஒரு இருப்பிடம், அபோர்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடம். சரஸ்வதிங்கிறது அந்த நதியினுடைய பேரு. சரஸ்வதியாக தடகா அப்படின்னா அந்த கரை. அந்த தடஸ்ய தடய வர்த்தமானம் வனம், தடவனம். வனம் அவலம்பினி சூன்யாயத்தனை. அந்த வனத்துல அவலம்பினா அதுல இருக்கின்ற சூன்யம் அப்படின்னா யாரும் இல்லாத, ஜன நடமாட்டமே இல்லாத சூன்ய ஆயத்தனே அந்த இடத்தில் ஸ்திதம் தம் ஆச்சச்சக்ஷே இருந்த அவரை அவரோடு பேசினான். சரியா? அப்புறம் பரிவிராட்டு ஆச்சச்சக்ஷே. பூயः च अवभाषे अर्चयति महाभागं भगवान् आशीर्वचसा इत्युक्त्वा च उपनिन्ये भैरवाचार्य प्रहितानि रत्नवन्ती பஞ்சராஜதானி புண்டரீகாணி. சோ வந்து என்ன அப்படின்னா பூயஷ்ச ஆபபாஷே தானே இல்ல? அவபாஷேன்னு போட்டுருக்குல்ல? சோ பூயஷ்ச ஆபபாஷே அவர் வந்து பேசினார். என்ன மறுபடியும் சொன்னார் என்ன அப்படின்னா பகவானு ஆசீர்வச்சசா மகாபாகம் அர்ச்சயதி இத்யுக்த்வா ச பைரவ ஆச்சாரிய பிரஹிதானி ரத்னவந்தி பஞ்ச ராஜதானி புண்டரீகானி உபநின்யே. சோ வந்து என்ன அப்படின்னா மகாபாகம் பெரியவராக இருக்கின்ற உங்களை பகவானானவர் ஆசீர்வச்சசா அர்ச்சயதி அப்படின்னா, அர்ச்சயத்தின்னா இங்க அர்ச்சனம் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல, பிளஸ் பண்றாருங்கிற அர்த்தம். ஆசீர்வச்சசா பை ஹிஸ் வேர்ட் ஆஃப் பிளெஸிங்ஸ், அதனால உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார் அப்படின்னா பைரவ ஆச்சாரிய பிரஹிதானி, பிரஹிதானினா பிரேஷிதானின்னு அர்த்தம். பைரவ ஆச்சாரியேன பிரஹிதானி அவரால அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட புண்டரீகானி பஞ்ச ராஜதானி, அதாவது ரஜதம்னா வெள்ளின்னு அர்த்தம். ரஜதஸ்ய இதம் ராஜதம். சோ வெள்ளியாக திகழ்கின்ற புண்டரீகம்னா உங்களுக்கு தாமரை. சோ ராஜதானி புண்டரீகம் வெள்ளியால பண்ண தாமரை மலர்கள். அது வந்து அஞ்ச அவைகள் மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா ரத்னவந்தி அப்படிங்கிறது ரத்னவந்தி நபும்சகலிங்கத்துல இருக்கு. என்னுடைய நெட் ஏதாவது இது வருதா? எனக்குதான் பிரேக். எனக்கும் பிரேக் ஆகுது, ஹேங் ஆகுது எனக்கு. ஒரு நிமிஷம். சரியா இருக்கா? சரி, இப்போ ஓகே இருக்கு. அதான் நடுவுல எனக்கும் கொஞ்சம் நீங்க எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆனேன். சோதான். சோ பைரவ ஆச்சாரிய பிரஹிதானி ரஜதானி பஞ்ச ரஜதானி புண்டரீகானி. சோ வந்து 5 வெள்ளினால ஆக்கப்பட்ட தாமரைகளை அதுக்கு மேலும் என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ரத்னவந்தி அப்படின்னா ரத்னம் அதுல பதிக்கப்பட்டிருக்கு. ரத்னவான் ரத்னவத்து இங்கேயும் இது ரத்னவந்திங்கிறது உங்களுக்கு நபும்சக லிங்கத்துல இருக்கு. சரியா? ரத்னவந்தி ராஜதானி புண்டரிகானி பஞ்ச உபநின்யே அப்படின்னா கொண்டு வந்தாருன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல கொண்டு போனார். அதாவது நீ நயத்தி இருக்கணும், அதனுடைய நீயத்தே, அதனுடைய உபநின்யே, உப பிளஸ் நீ
அங்க தாத்து உபநின்யே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டில் இருக்கு. சரியா? ஆத்மநேபதியா காயத்ரி? ஆமா ஆமா ஆமா. சோ தான் महाभागं भगवान् आशीर्वचसा भूयः च आववाशे इत्युक्त्वा च भैरवाचार्य प्रहितानि रत्नवन्ती पञ्चराजतानि पुण्डरीकाणि राजतानि उपनिन्ये. சரியா? சரியா இருக்கா? இதோட நிறுத்திக்கலாமா?